Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரவையை வச்சு செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி செம சாஃப்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ரவை இருந்தால் இன்றைக்கே இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்காக ஒரு பவுலில் நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர். கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சுகரை சேர்த்துக்குங்க. இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ இந்த முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். என் வீட்டில் அது இல்லாததால் நான் ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்த உடனே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன். கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு 150 கிராம் இருக்குது. கூடவே மைதா அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க. ஒரு 3 ஏலக்காவை நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரவையை பொறுத்த வரைக்கும் நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன். அதுவே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கல. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம்ல, கொஞ்ச நேரம் கழித்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா திக்காக தான் செய்யும். பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தால் ஹார்டாக இருக்கும். ஓவராக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரெடி பண்ண இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் நம்மளுக்கு போண்டா மாதிரி போட வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த போண்டா போடும்போது ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா போட்ட உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம்ல, அதனால் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக மேலே பொங்கி வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கையால் கொஞ்சமாக மாவு எடுத்து கூட நீங்கள் போண்டா போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குழிக்கரண்டி இருக்கும்ல, அதில் கூட கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே ரவையை வச்சு நான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ எல்லா போண்டாஸும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு சொல்ல போகிறதா இருந்தால் கஜடா அந்த டீ கடையிலலாம் கஜடா விற்பாங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது இருக்காது. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. டேஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நான் இந்த போண்டா வந்து ஃப்ரை பண்ணும்போது ஷேப் வந்து எனக்கு அக்யூரேட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரல. கொஞ்சம் லைட்டாக கோணல் மணலாக போயிடுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கோணலாக வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ரவை இருந்தால் இன்றைக்கே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.